வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது சிவரூபமாகவே திகழும் நந்தியம் பெருமானின் அதிசயமான வரலாறு. சிவாலயத்துக்குள் நுழைவதற்கு முன் நாம் முதலில் தரிசிப்பவர் யார்? நந்தி. ஆனால் அவர் எப்படி சிவத்திருவடியினால் சிறப்பு பெற்றார் தெரியுமா? வீதஹவ்யர் என்ற சிறுவன் ஒரு நாள் தவறுதலாக சிவனடியாரின் அன்னபாத்திரத்தில் கல்லை போட்டார். இந்த சிறு தவறு பெரிய பாவம். மரணத்துக்கு பிறகு பாறை ஒன்றை தின்று தீர்க்க வேண்டும் என்று யமதூதர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் அந்த பாவத்தை விட்டுவிட மரணத்துக்கு முன்பே அந்த பாறையை தின்று முடித்தார். அதிலிருந்தே அவருக்கு சிலாத முனிவர் என்று பெயர் வந்தது. ஆனால் பிள்ளை பேறு கிடைக்காமல் கவலையில் இருந்த அவர் இந்திரன் ஆலோசனைப்படி ஸ்ரீசைலமலைக்கு சென்று புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தில் தங்கப்பெட்டியில் சிவரூப சுந்தரனாக ஒரு குழந்தையை கண்டெடுத்தார். அந்த குழந்தையே நந்தியம் பெருமான். நந்தி என்றால் மகிழ்ச்சி. சிலாதரின் கவலையை போக்கியதால் அந்த பெயர். சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார் நந்தி. ஒரு நாள் மித்ரன், வருணன் போன்ற தேவர்கள் வந்து நந்தியின் ஆயுள் இன்னும் 1 வருடமே என்று சொன்னார்கள். சிலாத முனிவர் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் நந்தி, அப்பா கவலைப்படாதீர்கள், நான் சிவபெருமானை தவம் செய்து வரம் பெற்று விடுகிறேன் என்று சொல்லி பயணமானார். நந்தி 300 வருடங்கள் கடுமையான தவம் செய்தார். நந்தியின் பக்திக்கு பரவசமான சிவபெருமான் அவரின் முன் தோன்றி, நீ என் அவதாரம், இனிமேல் நீ என் பிரதிநிதி என்று அறிவித்து தன் சிரசிலிருந்து மாலையை எடுத்து நந்திக்கு அணிவித்தார். அதன் மூலம் அதிகார நந்தி என்ற பட்டத்தை வழங்கினார். அந்த நாள் முதல் நந்தி கைலாயத்தின் காவலன். சிவாலயத்தில் நந்திக்கு மூலவருக்கும் இடையில் குறுக்கே போகக்கூடாது என்பார்கள். ஏனென்றால் நந்தியின் மூச்சு காற்றே சிவபெருமானின் ரூபத்துக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதே ஐதீகம். இவ்வாறான தவம், பக்தி மற்றும் சிவரூப இணைவை பெற்றவர் நந்தியம் பெருமான். அதனால் தான் பிரதோஷ காலத்தில் நந்தியை வணங்கினால் எல்லா தடை சிக்கலும் கரைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. இது போன்ற தெய்வ வரலாறுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.